பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பல சவால்கள் வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசி? எங்களுக்கு சவால்கள் வரப்போகிறது. ஆமென். மனிதர்கள் எங்களை வெட்கப்படுத்த பார்க்க போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த வெட்கத்துக்கு பதிலாக உனக்கு நன்மையையும் உன்னுடைய சவால்களை சந்தித்திட உனக்கு புதிய பலத்தையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆரம்பம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தேவன் முடிவிலே எங்களை சம்பூர்ணமாக நிறைவாக எங்களை நிறுத்துகிறவராக இருக்கிறார். எனவே நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் இந்த வருடம் முழுவதும் செய்ய போகிறோம். அது ஆண்டவரை ஆராதிப்பது. எத்தனை பேர் சொல்கிறேன், நான் ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிறேன்? ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பெல்லாம் ஆராதித்தார்களோ ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்த தேவன் இந்த சபையை பார்த்து சொல்கிறார், நீ என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஒரு ஸ்தானத்திலும் நான் வந்து வாசம் செய்து உனக்கு நான் ஜெயத்தை கொடுக்கிறவனாக இருக்கிறேன் என்று உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து நாங்கள் நன்றி செலுத்துவோம். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி சபை ஒன்றாக சொல்லுமா? புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் கரங்களை புது கிருபை தந்தவரே, புது பலனை தந்தவரே, புது கிருபை தந்தவரே, புது பலனை தந்தவரே. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய ஆரம்பம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாக மாற்றி அமைக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். விசுவாசத்தோடு ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், என் குறைவுகள் நிறைவாகட்டும், என் வளர்ச்சி செழிப்பாகட்டும், என் வளர்ச்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தந்தவரே, புது பலனை தந்தவரே, புது கிருபை தந்தவரே, புது பலனை தந்தவரே. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். சொல்லுமா, வெட்கத்துக்கு சந்தித்திட உலகத்தை ஜெயமெடுக்க. சவால்கள் சந்தித்திட உலகத்தை உறவுகள் சீர் பொருந்த, உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தந்தவரே, புது பலனை தந்தவரே, புது கிருபை. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும்.
மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ செய்தி உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பலத்த மாற்றத்தை கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் கொடுக்கும்படி வாஞ்சிக்க கத்தர் என்னை கொண்டு உங்களை வழி நடத்த அவர் விரும்புகிறார். நான் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை முதல் உங்களுக்கு மிக சுருக்கமான அல்லது சில சிறிய காரியங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லும்படி இருக்கேன். அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள். இன்று நாம் தியானத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பது. பைபிளில் எங்கெல்லாம் தியானம் இருக்குதோ அந்த தியானம் என்று சொல்லப்பட்ட இடத்திற்கு அடுத்ததாக தெய்வீக ஆசீர்வாதம் வருவதை காண்பீர்கள். கிரேக்க மொழியிலே தியானித்தல் என்பதற்கு அகா என்று சொல்வார்கள். அகா என்றால் திரும்ப சொல்வது. காலையிலே வாசித்ததிலே ஒரு வசனத்தை திரும்ப சொல்வது. நான் இன்று பேசும் பொழுது நீங்கள் இதுவரை தியானத்தை குறித்து நீங்கள் அறிந்ததை விட இன்று மிக தெளிவான ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே பெறுவீர்கள். உங்கள் குடும்பத்திலே கடவுள் மிக மகிமையான காரியத்தை நிச்சயம் செய்வார். தகுதிருந்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதனால் கிடைக்கும் நன்மைகள். ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. சங்கீதம் 119, 130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம். In English, Psalm chapter 119 verse 130, the entrance of your words give lights, it gives understanding to the simple. Entrance. இந்த தேவனுடைய வார்த்தை குள்ள நம்ம என்டர் ஆகும் பொழுது இது ஒரு என்ட்ரன்ஸ், அது ஒரு என்ட்ரன்ஸ், இது ஒரு என்ட்ரன்ஸ். இந்த வசனத்துக்குள்ள நீ வர ஆரம்பித்த பொழுது இந்த வசனம் உனக்கு வெளிச்சம் தரும். வெளிச்சம் என்றால் வெளிப்பாடு. இப்ப உன்னை செய்வது என்னன்னு தெரியாம இருக்கும் பொழுது இதை செஞ்சா நீ முன்னுக்கு வருவாய் என்று சொல்லி கொடுக்கும். இன்னைக்கு நீ ஒரு பிரச்சனையில இருக்கலாம், அந்த பிரச்சனை எப்படி வெளியில வருவது என்று சொல்லிக் கொடுப்பது தேவனுடைய வசனத்துக்குள்ள வந்தாலே சொல்லிக் கொடுக்கும். இரண்டாவது, ஞானத்தை கொடுக்கும். பேதே ஞானியாய் மாற்றும். அப்ப இந்த பைபிள் தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். இந்த வார்த்தையினாலே உங்களுக்கு வெளிப்பாடும் ஞானமும் வரும். இந்த தேவனுடைய வார்த்தைக்கு வெளியிலே வெளிப்பாடும் இல்லை, ஞானமும் சொல்லுங்க இல்ல. தேவனுடைய வார்த்தையில தான் வெளிப்பாடுக்கு. யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 8 வசனம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கவர்களின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஆமென். பைபிள் என்ன சொல்லுது? இந்த வசனத்தை இரவும் பகலும் தியானி. சொல்லுங்க, தியானி. என்ட்ரன்ஸ் என்றால் நீ இந்த வார்த்தைக்குள்ள போக வேண்டும். நீ உள்ள போகும் பொழுது ரெண்டு காரியம் நடக்கும். இரவும் பகலும் அதை தியானி. தியானி என்பதற்கு கிரீக் வேர்ட் அகா. சொல்லுங்க, அகா. சொல்லுங்க, அகா என்றால் ரிப்பீட், திரும்ப சொல்லுவது. அப்ப நீ உள்ள போவேணும். திரும்ப சொல்லும் பொழுது பைபிள் சொல்லுது, இந்த நியாயப்பிரமாண வசனம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. அதாவது திரும்ப சொல்லு, விட்டுறாத சொல்லு, இரண்டாவது சொல்லு. நீ அப்படி சொல்லும் பொழுது உன் வழிகளை உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய். அப்போ உன் வழி எல்லாம் சரியாய் மாறும். இப்ப சொல்லுவோம், மாலை 4 மணிக்கு நான் ஒரு பிசினஸ்க்கு போறேன். ஒரு வழி, அது ஒரு வழி, அது ஒரு ட்ராக். ஆனா அந்த பிசினஸ் சரி வராத ஒரு பிசினஸ் மாதிரிக்கு சரி வராது. ஆனா பைபிள் சொல்லுது, இதனை தியானித்தால் அந்த வழி சரியாய் வரும். சரி வராத வழிகளை கூட கர்த்தர் சரி வர வைப்பார்.
ஏன்னா அவருடைய வார்த்தை மரணத்தை கூட உயிர்ப்பிக்க வைக்கும். அவருடைய வார்த்தை நஷ்டத்தை லாபமாய் மாற்றும். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அப்ப பைபிள் சொல்லுது, இந்த வசனத்தை நீ தியானியாகா, ரிப்பீட். நீ ரிப்பீட் பண்ணும் பொழுது உன் வலிகள் வாய்க்கும். இப்ப கவனிங்க, இந்த 3 மாசம் இன்றைக்கு நீங்க எங்க போனாலும் சரி வரும்னா நீங்க எங்கேயோ போயிருவீங்க. ஆமென். எத்தனை இடத்துக்கு போய் வாழ்க்கையில தோல்வி. ஆனா இந்த வசனப்படி இதை தியானத்தை பண்ணி நீங்க போக எல்லா காரியமும். அடுத்து சொல்லு, நீ புத்திமானாய் நடப்பாய். ஆனா அந்த உண்மையான மொழிபெயர்ப்பு சிங்களத்தில் எப்படி இருக்குன்னா, கடைசி එවිට නුඹේ මාර්ගය සඵලවි නුඹට සුභ සිද්ධ වන්නේය. உனக்கு நல்லது நடக்கும். நீ இதை தியானிச்சா உனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். எனக்கு இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, என் வீட்டில் இப்படி பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வேலை செய்யறது பிரச்சனை, எல்லா பிரச்சனை, ஊழிய பிரச்சனை, எல்லா பிரச்சனையா எல்லாம் ஃபுல் ஸ்டாப் ஆக போகுது. இதை தியானித்தார். ஆமென். இதை ரிப்பீட் பண்ணு. பைபிள் போய் சொல்லாது. வானம் ஒளியலாம், பூமி ஒளியலாம், ஆனா வார்த்தை. அவன் முதலாவது இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது உண்ட வழி சக்சஸ் ஆகும். வழி வாய்க்க பண்ணும். இப்ப நான் இரவும் பகலும் அதை தியானிக்க. நான் ரொம்ப பிஸியான மனுஷன் இல்ல, நான் பிஸியே இல்லாத ஆள், நான் ரொம்ப ஃப்ரீயான ஆள். ஏன்னா நான் எதையாவது செஞ்சா சரி வருது. அப்ப பைபிள் 2வது சொல்லுது, நீ புத்திமான். புத்திமாய்க்கு சிங்களத்தில் என்ன சொல்றா, நீ நன்றாய் இருப்பாய். In English, this book of the law shall not depart from your mouth, but you shall meditate it day and night, that you may observe to do according to all that is written in it, for then you will make your way prosper, and then you will have good success. பைபிள்ல சக்சஸ் சொல்ல வேர்ட் இங்கதான் ஃபர்ஸ்ட். அதாவது நீ இதை தியானிச்சா உன் வழி வாய்க்கும். 2வது நீ செழிப்பாய் வெற்றியா இருப்பாய். உங்களை இப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். உங்க வாழ்க்கையில கவலைகளும் வேதனை நிறைஞ்சவர்கள் அதை அப்படியே மாத்தலாம். எப்படி? இரவும் பகலும் பைபிளை தியானிக்கணும். 3 மாதம் நீங்க தியானிங்க. இன்றைக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணி பிரசங்கம் பண்ண, உங்க லைஃபை நான் மேல தூக்குவேன். ஆமென். இப்ப எல்லாம் கவனிங்க, என்னை பார்க்கணும். யோசுவாக்கு தான் சொல்லாரு, இதை தியானி, இரவும் பகலும் இதை தியானி. டியூட்டோனமி උපාගමම් දිවිතේ කතාව 34:9 උපාගමම් 34:9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவா மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு சொன்னபடி எல்லாம் செய்தார். இப்ப பாருங்க, மோசே கையை எடுத்து யோசுவா மேல வச்சா மட்டும்தான் ஃபுல்லா ஞானத்தின் ஆவியில யாரு நிரம்பினா யோசுவா நினைச்சிட்டான். எல்லாம் கவனி. இப்ப ஏன் பைபிளை பார்க்க கவனிக்க. பைபிள் சொல்லுது ஃபுல்லா எதுல நிரம்பினா ஞானத்தின் ஆவியில. மோசே கையை வச்சா ஃபுல்லா ஞானத்தின் ஆவியில நிரம்பிட்டான். ஃபுல்லா நிரம்பிட்டான். எத்தனாம் அதிகாரத்துல? உபாகமம் 34. 34 ஃபுல்லா இப்ப ஞானத்துல நிறைஞ்சிருக்கான். ஞானத்தினால் நிறைந்தான். இங்கிலீஷ்லக்கு ஃபுல். இங்கிலீஷ்லக்கு ஃபுல். அப்ப இப்ப எவ்வளவு நிறைஞ்சா? காமசி நிறையில ஃபுல்லா நிறைஞ்சா. அப்ப ஃபுல்லா நிறைஞ்சிருக்கான். 34ஆம் அதிகாரம். அடுத்த அதிகாரம் என்ன சொல்லுது? அடுத்த அதிகாரம் என்னது? யோசுவா 1. நீ இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் இருக்கிறத உன் வாய் விட்டு பிரிக்காத. நீ பிரிக்காம இருந்தாதான் உன் வழி வாய்க்கப்படும், நீ வெற்றியா இருப்பா. நீ என்னதான் ஞானத்துல நிரம்பி இருந்தாலும் நீ பைபிளை தியானிச்சாதான் உன் வழி வெற்றி. எனக்கு நல்ல பிசினஸ் செய்ய தெரியும், எனக்கு நல்ல சர்ச்சை செய்ய தெரியும், நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படி நீ சொல்லி வேலை இல்ல. நீ பைபிளை திறந்தால்தான் உனக்கே ஞானம். நீ
நீ பைபிளை திறந்தாதான் உன் வாழ்க்கை வெற்றி. உனக்கு கம்பெனி நடத்த தெரியுமாக்கலாம், உனக்கு ஒரு நல்ல சக்சஸ் லைஃபால தெரிஞ்சுக்கலாம். ஆனா நீ தோத்து கொண்டிருக்காய். எங்க சர்ச்ல ஆரம்பத்து நாட்கள் இந்த விசுவாசிகள் இன்னைக்கு இருக்காங்க, அவங்க நல்லா மேல வந்துட்டாங்க, இப்ப கீழே போயிட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் பைபிள் நல்லா இருக்கும். வெள்ளிக்கிழமை கூட்டம் என்ன, கிழமை நாள் கூட்டம் என்ன, எல்லாத்துக்கும் வருவாங்க. பைபிள் மேல யோசுவாக்கு சொல்லாது, நான் கை வச்சோம் உனக்கு ஞானம் வந்துச்சுதான், உண்மைதான். அதுக்காக பைபிள் விட்டுறாத. பைபிளை நீ திறக்கணும். நீ பைபிளை திறந்தாதான் உன் வாழ்க்கையில அந்த நன்மையை நீ பெற முடியும். தேவனிடத்திலிருந்து வரும் ஞானம் செழிப்பையும் சமாதானத்தையும் நமக்கு கொடுக்கும். நீ பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படித்திருக்கலாம், ஐடி படிச்சிருக்கலாம், உனக்கு நல்லா நாலேஜ் இருக்கலாம், அதுல உனக்கு ஒரு சமாதானம் இருக்காது. கடவுள் கிட்ட வர ஞானம் செழிப்பையும் சமாதானத்தை கொடுக்கும். உலகத்தினால் வரும் ஞானம் குழப்பத்தை கொடுக்கும். குழப்பம், தப்பான டிசிஷன் நீங்க எடுத்திருக்கீங்க. ஏன்? அதுதான் நீங்க பைபிளை தியானிச்சிருந்தா உங்க மைண்ட் டக்குனு சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த ஞானம் உங்களுக்கு தேவை. சரியா? ரைட். இப்ப சங்கீதம் 119 வாசிப்போம். உங்க படியம் 119 130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் என்ட்ரன்ஸ் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். அப்ப பைபிளுக்குள்ள நீ என்டர் ஆகணும்னு உனக்கு ஞானம், பைபிளுக்குள்ள என்டர் ஆகணும்னு உங்களுக்கு வெளிப்பாடு. சில நேரம் நீங்க இருக்கலாம், இன்றைக்கு இந்த குழப்பம் என் வாழ்க்கையில இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கே, இதுல எப்படி வெளிவாகன்னு தெரியாம இருக்குமா? நான் உங்களுக்கு ஒரு நல்ல மருந்து சொல்றேன். கடவுளை வசனத்தை தியானிக்க ஆரம்பிங்க, உங்களுக்கு அறியாத ஒரு வெளிப்பாடை கர்த்தர் தருவாங்க. ஒரு வெளிப்பாடு வரும். அப்ப நீங்க இதுக்கு என்டர் ஆகுறீங்க. என்டர் ஆகும் பொழுது அந்த வெளிப்பாட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க. ரைட்? அப்ப பைபிள்ல எங்கெங்கெல்லாம் எப்பெல்லாம் பைபிளுக்குள்ள என்டர் ஆவீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு பிளெஸிங் இருக்குன்னு தான் பைபிள் சொல்லுது. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் ஞானம் வெளிச்சம். கர்த்தருடைய வசனத்தை தினமும் பகலும் தியானிக்க மனிதன் அவன் வழிகளை வாய்க்க போனான், அவன் வெற்றியா இருப்பான். சரியா? பின்னுக்கு வசனப்பாங்க 1:4-15. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளே நிலைத்திரு. அதுக்கு முதல் வசனம் அவருடைய உபதேசத்தை சிந்தி, அதுல என்ன, அதாவது தியானி, அதை சிந்தி. இந்த வசனம் எப்படி சொல்லுது? நீ தேர்றது யாவுக்கும் விளங்கும்படி. இப்ப கவனிங்க, நான் இப்ப கீழே இருக்கேனா மேல இருக்கேனா? சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா. இப்ப நான் கீழே இருக்கிறேனா மேல இருக்கேனா? கவனிங்க, இப்ப நான் என்ன செய்றேன் சொல்லுங்க? மேல இருக்கேனா மேல மேல ஏறுறேன். ஆமா, விளங்குதா விளங்கலையா? ஏறுறது விளங்குதா வரல? அப்ப பைபிள் சொல்லுது, நீ ஏறுவது எல்லாருக்கும் தெரிய போகுது. நீ ஏறுவது எல்லாருக்கும் தெரிய போகுது. ஆமே, நீ ஏறுவது எல்லாருக்கும் தெரிய போகுது. நீ இதை எடுத்தா நீ வளர்வது எல்லாருக்கும் தெரியும். நீ தேறுவது எல்லாருக்கும் தெரியும்படி. தமிழ்ல தேறுவது என்றால் தேர்ச்சி பெறுவது, அப்கிரேட். ஒரு கிளாஸ்ல இருந்து அடுத்த கிளாஸுக்கு போகுது. நீ ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போகுது எல்லாருக்கும் தெரிய போகுது. இந்த 3 மாசத்துல நீங்க எத்தனை லெவல கடக்க போறீங்க அது எல்லாருக்கும் தெரிய போகுது. சிங்களத்திலக்கு நும்பே திவுனுவீம. திவுனுவீமனா உன்னுடைய முன்னேற்றம் எல்லாருக்கும் தெரியும். நான் இந்த 3 மாசம் நல்லா முன்னேறிட்டேன். விளங்குது தானே? பார்த்தால விளங்குது. ஆமே, நான் முன்னேற்றுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு முன்னுக்கு வந்திருக்கீங்க. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, கம் ஆன்,
meditate upon these things, give thyself to them, that the profit, உனக்கு லாபம் கிடைக்கிறதெல்லாம் தெரிய போகுது. உங்க பிசினஸ்ல பெரிய லாபம் வர போகுது. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு பெரிய லாபம். இதை நீ தியானிக்க ஆரம்பிச்சாலே இன்றைக்கு நஷ்டம் இல்ல, இனிமேல லாபம் தான். இதை தியானித்தால் எனக்கு நஷ்டம் இல்ல, லாபம் இல்லாம இல்ல, உனக்கு லாபம் தான். இதை நீ தியானித்தால் ஒரே லெவல் இருக்க மாட்டாய், நீ தேடுவாய். இதை நீ தியானித்தால் நீ முன்னேறுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேகமான காரியத்தை செய்ய முடியும். 3 மாதத்துல உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை கர்த்தர் மேன்மையான இடத்துல வைப்பாங்க. அப்ப பைபிளை எப்பெல்லாம் எடுக்கிறீங்களோ, அதனால பைபிள் ஒன்று வாங்கிக்கொள்ளுங்க. இந்த பைபிள் நான் 1600 வாங்கின முந்து, இப்ப போய் பார்த்து 6750. ஏன்னா இதுதான் உனக்கு வாழ்க்கை கொடுக்கும். உண்மைக்கு சொல்ல போனா எப்ப நாங்க பைபிளுக்கு வந்தோமோ, பைபிள் எடுத்தோமோ, அன்னைக்கு எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க மூலம் பல ஆயிரங்களுக்கு சோம போன கத்திரிக்க பைபிள் வச்சுக்க. எங்களுக்கு பைபிள் வச்சுக்கோ, பைபிளை பக்கத்துல வச்சுக்கோ. நான் பைபிள் எங்கேயும் கொண்டு போவேன். நான் உங்களுக்கு சொல்றேன், நான் தமிழன் என்று சொல்ல பெருமைப்படுவதில்லை. தமிழர்கள் சொல்வார்கள் நான் தமிழன் என்று சொல்ல பெருமைப்பட. நான் தமிழச்சி. ஆமாச்சி, நான் தமிழன் என்று சொல்ல நான் பெருமைப்படுவதில்லை. ஐ அம் a ஸ்ரீலங்கன். அப்படி சொல்ல நான் பெருமைப்படுவதும் இல்லை. நான் கிறிஸ்டியன் என்று சொல்ல நான் பெருமைப்படுறேன். I am a Christian. I am a Christian. அதுக்கு பெருமை. நான் கிறிஸ்டியன். கிறிஸ்தவன் வெட்கப்படாத. அவரை பத்தி சொல்ல வெட்கப்படாத. நீ கிறிஸ்டியன். பைபிளை எங்க ஆதியாம் பைபிள் தாவீது சொல்றான், வெளிச்சம் தகுது, ஞானம் தகுது. யோசுவா சொல்றான், யோசுவா புத்தகத்துல இது வழியை வாய்க்க பண்ணும், இது உன்னை சக்சஸ் ஆக்கும். அடுத்த நீதிமொழியில பவுல் சொல்றான், நீ வளருவாய், நீ தேறுவாய், உனக்கு லாபம் வரும். சங்கீதம் 1:2-3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்க மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த வசனத்தை இரவும் பகலும் நீ தியானித்தாலே உனக்கு ஆசீர்வாதம். யோசுவா என்ன சொல்ல, இரவும் பகலும் தியானி, அப்பொழுது நீ செழிப்பாய். இது இரவும் பகலும் நீ தியானித்தாலே ஆசீர்வாதம். அப்ப நான் இன்னைக்கு பகல வீட்டுல போய் நான் தியானிக்க போவேன். இப்ப தியானம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அதை நான் சொல்லிக் கொடுக்கல, என்ட்ரன்ஸ் சொல்லிக் கொடுக்கல, அது சொல்லித்தரேன். சிம்பிளா என்ட்ரன்ஸ். இந்த தியானித்தால் நீ பாக்கியவான். இரவும் பகலும் தியானி பாக்கியம். பைபிள் பொய் சொல்லாது. பைபிள் பொய் சொல்லாது. வானம் அழிஞ்சாலும் பூமி அழிஞ்சாலும் இது அழியாது. அது பொய்யே சொல்லாது. கவனிங்க, இந்த பைபிள் பொய் சொல்லாது. அப்ப நான் இன்றைக்கு இரவும் பகலும் இன்றைக்கு தியானிச்சா நாளைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். அவ்வளவுதான். நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் ரொம்ப பெரிய போதனை வேணாம். ரைட். அடுத்த வசனம் பாருங்க. அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இழிவுதாக மரத்தை போலிருப்பான். அவன் எல்லாம் சொல்லுங்க. இரவும் பகலும் தியானி நல்லா கவனிங்க லைஃப்ல. அப்பொழுது நீ ஆசிரியம் பாய். அவன் நீர் இல்ல. பைபிள் ஒழுங்கப்பாங்க இல்ல, ஒழுங்க தமிழ் வாசிங்க. தமிழ். அவன் நீர் கால்களின் ஓரமாய், நீர் கால்கள் ஓரமாய் இல்ல, நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அதாவது பன்மை. கடவுள் என்ன செய்யறானா, நீ இப்ப இருக்கிறது ஒரு காஞ்சி போன இடத்துல, நீ இருக்கிறது வாழ்க்கையில குழப்பமான இடத்துல, கர்த்தர் மரமாகி உன்னை பிடுங்கி அந்த வனாந்திரத்திலிருந்து அந்த பாலைவனத்தை பிடுங்கி நிறைய
கால் எங்க போகுதோ அந்த இடத்தை பார்த்து அங்க தோண்டி உடனே வைக்கிறாரு, நட்டுறாரு. ஹல்லேலூயா. அவர் அந்த இடத்துல போடுறாரு. நீ செழிப்பான இடத்துல போறாய். நீ இருக்கிற சரியில்லைன்னு சொல்லலாம், ஆனா பைபிளை தியானி. பைபிள் ஒன்ன தூக்கி நிறுத்தி உன்னை நீர் கால்களின் ஓரமா உன்னை வைக்கும். அவ பாருங்க, நீர் கால்களின் ஓரம். நீங்க வனாந்தரத்துல கத்தவங்களை தூக்கி அங்க நட்டுவாங்க. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு பிசினஸ் இல்லை. எனக்கு தெரியும், எங்க கவுன்சில் ஒரு ஆளுக்கு சம்பளம் 4 லட்சம் 5 லட்சம். அவருக்கு இது என்ன பெருசா சொல்ல போகுது கேட்டேன். பாஸ்டர், எனக்கு இந்த மாசத்துல இருந்து 6 லட்சம். 6 லட்சம். என்னது ரீசன்? நீங்க சொல்லி கொடுத்தது. கடவுள் அந்த 6 லட்சம் சொல்ல ஒரு சம்பளத்துல வைக்க மாட்டார். நான் இப்ப அதை மாத்துறேன். கர்த்தர் இதே மாதிரி பல சம்பளங்கள், பல பிசினஸ்கள், பல லாபங்கள், பல சொத்துக்கள் வாழத்துல கர்த்தரை வைப்பாரு. நீங்க அதை நம்புங்க. நான் உங்களுக்கு சொல்லுவேன், கிரேஸ் கிரேஸ் கிருபை. கடவுள் ஒரு கிருபை போதும், வாழ்நாள் எல்லாம் வேலை செய்யாம உட்கார்ந்து சாப்பிட. நான் சொல்லி நீங்க அப்படிதான். ஒருவர் 20 லட்சத்தை கிரெடிட் கார்டை கொடுத்து எப்பப்பெல்லாம் தேவையை நீ வாங்கிக்கோ, வாழ்நாள் எல்லாம் வச்சுக்கொள்ள. நீ பில்ல சாவனத்துக்கு நான் கேட்டேன், சொன்னது நடக்குதா இல்லையா? நேத்து நான் போயிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கினேன். ஆப்பிள் ஒரு 15-20 ஆப்பிள், ஆரஞ்சு வாங்கினேன். எல்லாம் வாங்கிட்டு நான் வாரேன். கால் வருது, யாரு? அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னு. என்ன பாஸ்டர் கொஞ்சமா வாங்கிக்கிங்க? நான் சொன்னேன், சிஸ்டர் இது கிழமைக்கு போதும், அடுத்த கிழமை இன்னும் தான் கிழிக்கிறேன். இந்த கிழமையில இன்னும் நாட்கள் இருக்கு. உங்களை பார்த்து சொல்றேன், ஒன்னல்ல, கர்த்தர் பல வழிகளை திறப்பாங்க. இன்றைக்கு கர்த்தர் பல ஆசீர்வாதங்கள் சொல்லுது. அவன் நீர் கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தின் அந்தந்த டைம் நீ இருப்பா, பிளெஸிங்கா இருப்பா. நீ கண்ட்ரி சிச்சுவேஷனை பத்தி பேச மாட்டா. ஏன்னா உனக்கு தண்ணி யாரும் ஊத்த தேவையில்ல. ஏன் நீ வாழுறதே தண்ணி இருக்க இடத்துல, நீ இருக்கிறதே ஆசீர்வாத இடத்துல. ஆமே, அந்த இடத்துல கர்த்தர் வைப்பாரு. நீர்களும் தன் காலத்தின் தன் கனியை கொடுத்து இலை விளையவே விழாதான். ஏன்னா அது நிறைய தண்ணீர்ல நிரம்பி பச்சாகும். அதாவது உன் இளமை எப்பொழுதும் இருக்கும். உன் இளமை எப்பொழுதுக்கு. இப்ப எனக்கு 53 வயசு ஆக போகுது. 58 வயசு வாகனத்துல பாங்க, நான் இன்னும் 5 வயசு குறைஞ்சிருப்பேன். உண்மையா சொல்ல இப்ப அது. ஆமா, ஏன்னா இந்த சில பெண்களுக்காக தானே இந்த ஆப்பசோட ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் போட்டு ராத்திரி மூஞ்சில பூசி பாரு. அந்த பிப்பிங்க கண்ணாடியில வச்சு சும்மாவே பார்த்தா பயந்துருவான். இதை வேற வச்சு கொண்டு நடுராத்திரில எங்க இருக்கீங்க பயந்துருவான். ஆனா எவ்வளவுதான் பூசியும் வெள்ளையா வெள்ளைய. ஏன்னா நீ வெளியே பூசுறா. நான் ஒரு கிரீம் போடுவதில்லை, நான் எதுவும் போடுவதில்லை. ஆனா என்னுடைய ஹெல்த் காரணம் நான் உள்ள எடுக்கிறது, நான் சாப்பிடுறது, நான் எடுக்க உணவுகள். நான் பீன்ஸ் எடுத்த ஒரு 150 பீன்ஸை பாயில் பண்ணி நான் சாப்பிடுவேன். நான் சாப்பிடுற உணவு தான் முக்கியம். அதே விதமா தான் வெளியில உனக்கு அழகு வராது, நீ வார்த்தையா உள்ள கிடைக்கணும். பைபிள்ல ஊழியக்கா சொல்லலாம், அந்த வார்த்தை கிடைத்த பொழுது அதை நான் புசித்தேன், உட்கொண்டேன். பைபிள் உள்வாங்க. நீ யங்காக பாய், நீ செழிப்பாயிருப்பாய், உன் கண் பார்வை குறைவதில்லை. நான் இந்த ஐபேடை வச்சு பைபிள் வாசிக்கலாம் எல்லாரும் சொன்னாங்க, பாஸ்டர் ஐபேட்ல வாசிக்கலாம், நான் பைபிள்ல வாசிக்க முடியாது. இன்னைக்கு சிங்களம் வாசம் தமிழும் வாசி காட்டினேன். ஏன்னா என் பார்வை கர்த்தர் இன்னும் பெருக பண்ணுறா. ஏன்னா நாங்க வில்ல மாட்டோம்.
இதான் பிளெஸிங். அடுத்து சொல்றாரு, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நீங்க என்ன செஞ்சாலும் சரி. ஏன்னா நீ இரவும் பகலும் தியானி. இதை செய்யுங்க, 3 மாதம் உங்க லைஃப் சக்சஸா இருக்கும். ஆமென். ரைட். இன்னொரு பிளெஸிங்க பார்த்து நான் தியானம் என்னன்னு சுருக்கமா சொல்லுவேன். சங்கீதம் 119 162. மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில். இந்த பைபிளுக்கு மகிழ்கிறேன். எதை மாதிரி பெரிய கொள்ளோடமே கண்டுபிடிக்க போல எல்லாம் எனக்கு கவனிக்கப்பேன். ஒரு நாட்டுக்கு யுத்தம் பண்ண வாகனத்தில் இஸ்ரேல் நாட்டுக்கு எடுப்புமே, இந்த யுத்தம் பண்ண பல நாடுகள் சேர்ந்து வரும். வந்தோடனே அவங்க லட்சக்கணக்கான இராணுவத்தை சுத்தி வச்சுக்குவாங்க. நாட்டை விட்டு வெளியில சுத்தி வச்சுக்குவாங்க. இந்த யுத்தத்துக்கு வந்தவங்க 1 மாதம் 2 மாதம் மட்டும் இல்ல, பல வருஷங்களும் இருப்பாங்க. அப்ப அவங்களோட கவர்மெண்டால நாட்டால அவனுக்கு வேண்டிய சாப்பாடு, அரிசி, தேயில, சீனி, பருப்பு, சிக்கன், பீஃப், மற்ற சோப், ஷாம்போ எல்லாம் தேவையான அளவு கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. அங்க இருக்கும் யுத்தத்துக்கு. இவங்க எல்லாம் இருப்பாங்க பல வருஷம். யுத்தத்துல தோத்துனா சொல்லுவேன், இந்த நாடு போய் கொள்ளையடிக்கும். அதாவது பல லட்சக்கணக்கான ஆட்களுக்கு தேவையான சாப்பாடு, தேவையான உடுப்பு எல்லாம் கிடைக்கும். அவங்க போட்டிருந்த மோதிரம், நகை, கொள்ளை, பொண்ணு, வெள்ளி, அது மட்டும் இல்ல, அவங்களோட பட்டயங்கள், அவங்களோட கேடயங்கள், அவங்களோட பூட்ஸ்கள், உடுப்பு, தொப்பி, ஈட்டி, அது மட்டும் இல்ல, குதிரை, வாகனங்கள், ரதங்கள், சேரியட், இது எல்லாம் கிடைக்கும். அப்ப வாங்க, ஒரு நாடு தோல்வி அடைகிற சூழ்நிலையில் இருக்கிற நாடு அது வெற்றி பெறும் பொழுது ஒரு பெரிய கொள்ளையுடைமை. நீ வாழ்க்கையில தோத்து போக நிலையில இருக்கலாம், ஆனா நீ பைபிள்ல நீ வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் மாறும். ஆண்டவர் என்ன செய்ய, அந்த நாட்டை ஒரே ராத்திரோடு அந்த நாட்டை ஒரு செழிப்பான நாடாய் மாற்றுறாங்க. அதே விதமாய் கர்த்தர் உன்னை கொள்ளையினாலே ஒரே ராத்திரி. இது எதனால் வரும்? அகா தியானம், தியானத்துல தான் வரும். ஆமென். ரைட். ஃபைனல். இது தியானிச்சே கிடைச்சிடும். தியானம் என்றால் என்ன? அகா திரும்ப சொல்ல. யாக்கா தெரியுமா தியானிக்கிறது எப்படின்னு? வேறு மதங்களை தியானிப்பது என்பது அமைதியா இருப்பது. ஆனால் கிறிஸ்டியன்ல தியானம் என்பது வாயில சொல்லிக் கொண்டிருப்பது. நாம சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு எப்படி சொல்வது என்றால், நல்ல கவனிங்க. ஒரு நாளைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட மாட்டேன். இரவும் பகலும் தான் தியானிக்கணும். காலையில பைபிளை வாசிக்கிறீங்க. நான் காலையில பைபிளை வாசிக்க ஒரு சாப்டர் வாசிக்க வைப்பேன். ரொம்ப அலட்டி கொள்ள வேணாம். நான் ரோமர் 8ஆம் அதிகாரம் திருப்புங்க. ரோமர் 8, ரோமன் சாப்டர் 8 verse 32. ரோமர் 8:32. எல்லாம் காணிங்க, எல்லாம் காலைல பைபிள் வாசிக்கீங்க. ஆமென். ஆமென். ஒரு அதிகாரம் வாசிங்க, நல்லா கவனிச்சு வாசிங்க. எல்லாம் கவனிங்க. பாருங்க, தியானத்தை பத்தி படிச்சுக்கணும், சும்மா பைபிளை படிக்காத. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஏதாவது வசனம் ஒண்ணு உங்களை டச் பண்ணும். ஒரு வசனம், அந்த வசனத்தை டக்குன்னு போட்டோ எடுத்துக்கோ. அந்த வசனத்தை டக்குன்னு எல்லாத்தையும் எழுதிக்கோ, புகழ் வச்சுக்கோ. அந்த ஒரு வசனம் காலைல அந்த வசனத்தை வாசிக்கிறது. ரோமர் 8 வாசி சொல்லுமே, எனக்கு டச் ஆவிச்சு 32 வசனம். அது என்ன வசனம்? தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் நம் எல்லாருக்காக அவர் ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அகலாதிருப்பது எப்படி? இந்த வசனம் எனக்கு ரொம்ப டச் ஆயிட்டு வச்சுக்கணும். இல்ல கவனிங்க, இப்ப கவனிங்க, எல்லாம் பார்க்கணுங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு என்ன சொல்லனா, பகல ஒரு 2 நிமிஷம், எவ்வளவு? ராத்திரி ஒரு 2 நிமிஷம். எத்தனை நிமிஷம்? அவ்வளவுதான். தியானிங்க, உங்க லைஃப் சக்சஸா மாறும். அப்ப ரிப்பீட் பண்ண வேண்டும். காலையில வசனத்தை
நீங்க ரிப்பீட் பண்ணணும். அப்ப தியானிப்பது எப்படி தெரியுமா? எத்தனை பேருக்கு கவலைப்படுவது எப்படின்னு தெரியாது? தெரியாதே ஆகுதுங்களா? எனக்கு கவலைப்பட தெரியாது பாஸ்டர். எல்லாம் கவலைப்பட தெரியும் தானே? தெரியுமா தெரியாதா? தெரியும். தியானிப்பது சொல்ல கவலைப்பட. ஒரு பிரச்சனை வந்தா அடே இந்த பிரச்சனை இப்படி ஆகுமா, இது இப்படி வந்தா இது இப்படி போயிருமா, அப்ப இது போலீஸ் கேஸ் ஆகுமா, இல்ல இது 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 எனக்கு ஆபீஸ்ல பிரச்சனை வருமா, இதனால என்ன நன்மை, ஒரே குழப்பத்துல அதே நினைக்கிறது. அது கொஞ்சம் விரிவா நினைக்கிறது, ரொம்ப ஓவர் திங்க் பண்றது. அதுதான் தியானம். அப்ப இந்த வசனத்தை எப்படி தியானிக்கணும்? காலைல ரோமர் 8:32 அவருடைய தம்முடைய சொந்த குமாரன். அப்ப அதுக்கு ஒரு இழுக்க, யாருடைய சொந்த குமாரன்? பிதாட. அப்ப பிதா, பரலோக பிதா அவருடைய சொந்த குமாரன் பார்க்காம நம்ம எல்லாருக்கும் கொடுத்தா. அவரோட பகல யோசிக்க, அவருடைய ஒரே ஒரு மகன் அவர் எனக்காக கொடுத்தாங்க. அப்படி மகனை கொடுக்கானா அது எவ்வளவு பெரிய சொத்து. யாராவது மகனை இழப்பமா? உங்க மகன் ஹாஸ்பிட்டல்ல சாகுற கிடைக்கிற நேரத்துல கடைசியா நீங்க பணம் இருக்கு சொல்லுமா, வச்சு வசதியாக்கீங்க. சரியா? நம்ம தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர். நீங்க வசதியாக்கீங்க. ஹாஸ்பிட்டல் மகன் சாகுனது, டக்குன்னு டாக்டர் கிட்ட கையை பிடிச்சு என்ன சொல்வீங்க? டாக்டர் டாக்டர் எவ்வளவு செலவானாலும் எதுவானாலும் பரவாயில்ல, மகனை மட்டும் காப்பாதீங்க. அதாவது தன்னிடத்தில் எல்லாத்தை விட மிக முக்கியமானது மகன். அந்த பிதா எல்லாத்தோட முக்கியமான ஒண்ணு எனக்கு கொடுத்தா. நான் யோசிக்கிறேன், எனக்கு கொடுத்தா அவரோட அன்பு எனக்கு வெளிப்படுது. அவர் அவ்வளவு என் மேல அன்பா. அப்ப நான் யாரு? நான் நல்லவனா? நீதிமானா? இல்ல, நான் பாவி. பாவியா எனக்கு தந்திருக்காரே. அதை யோசிக்கிறேன். நான் பாவியான எனக்கு அவருடைய சொந்த மகனை கொடுத்திருக்காரே, அவ்வளவு பெருசா தந்தாரே. அதை திங்க் பண்றேன். என்ன சாப்பிடணும் ஒரு 2 நிமிஷம் யோசிக்கிறேன். எனக்கா கடவுள் கொடுத்தாரே, அவருடைய சொந்த மகனை கொடுத்தாரே. நம்ம எல்லாருக்காக கொடுத்தவர் எனக்கா கொடுத்துட்டாரு. அப்ப அவங்க எப்படி இருந்திருப்பாரு நினைச்சுப்பாங்க. 33 வருஷம் பிதா பரலோகத்துல தனியாக்காரு. நீங்க நேசிக்க உங்க ஹஸ்பண்ட், உங்க வைஃப், உங்க பிள்ளைகள் யாராவது உங்களை விட்டு ஒரு நாள் பிரிஞ்சு போன எவ்வளவு கவலைக்கும். 33 வருஷம் அவர் தன்னை பத்தி யோசிக்காம என்ன பத்தி யோசிக்காருனா, நான் நல்லா இருக்கோனோட மகனை கொடுக்கானா அவங்க எவ்வளவு பெரிய அன்பா இருந்தவர். அந்த வசனத்தை வச்சே யோசிக்க. உங்களுக்கு தெரியும், இந்த வசனத்தை நான் ஒரு மாசம் தியானிக்கலாம். அப்படி செய்ய காரணம் என்னன்னு யோசிக்கலாம். அப்படி செய்வதனால் அவருக்கு என்ன பலன் யோசிக்கலாம். நான் அதெல்லாம் பேசல, ஜஸ்ட் சொல்றேன். ஸ்டார்ட் பண்ணுங்க எங்கேயாவது. அது பிறகு நான் அதோட நிப்பாட்டிட்டேன். ஈவினிங் ஆகிற நேரத்தில் ஒண்ணு அதே பத்தி இன்னொரு யோசிக்கலாம், இல்லாட்ட அது கீழே. அவர் தன் சொந்த குமாரன் பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவர் ஒப்பு கொடுத்தவர். அடுத்தது அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும். இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது அவருக்கு எப்படி முடியாது கொடுக்காம இருக்க. இயேசுவை தர்ற நேரத்தில் அவரோட கூட மற்ற எல்லாம் தந்துட்டாங்க. அப்ப எனக்கு வேண்டியதெல்லாம் இனி இல்ல, ஆண்டவர்கிட்ட கேட்டு எடுக்க வேண்டும். கவனிங்க, கமான். அதாவது உங்களுக்கு வேண்டியெல்லாம் இனிதான் நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்டு தரப்போவதில்லை. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்கனவே கொடுத்து விட்டா, நீங்க அதை பெறல, அவ்வளவுதான். ஆண்டவர் எனக்கு இதை தாங்க, இதை தாங்க, ஏதோ ஆண்டவர் இப்ப தாரமா யோசிக்காத. அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அகலாது. அப்ப எல்லாம் மற்ற எல்லாம் அகலாது இருப்பது எப்படி? அப்ப இயேசு கொடுத்தது உண்மையா இல்லையா? சொல்லுங்களேன். அப்படின்னா அவரோடு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரோட கூட மற்ற மற்ற எல்லாம். எல்லாம் என்ன? தியானிங்க. எல்லாம் என்ன வந்து பாரு, என்னது? சத்தமாய் ஞானம், எஸ். அறிவு, புத்தி, ஐம்புல,
சொல்லுங்க வேக. ப்ராஸ்பரிட்டி, சமாதானம், பேசுங்களேன். நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி, சுகம், பொருளாதாரம், கிருபை, மற்ற எல்லாம் என்ன? எல்லாம் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல சொன்னேன், நீங்க சொல்லல. மற்ற எல்லாம் அவுடி கார், ஜகுவா கார், பென்ஸ், ஆமாவா இல்லையா? டயமண்ட், ஆமாவா இல்லையா? வீடு, மாளிகை, பூலோட ஒரு வீடு, ஆமாவா இல்லையா? ஜகுசியோட ஒரு வீடு, ஆமாவா இல்லையா? ஸ்டீவ் பாத்தோட அவர் எல்லாம் எல்லாம்னா கண் பார்வை கொடுத்துட்டாரு. நான் அதை தியானிக்கிறேன், அதெல்லாம் எனக்கு வருது. நான் அதை தியானிக்கிறேன், அதெல்லாம் வருது. இப்ப நான் வந்து ஆண்டவனுக்கு தாங்க தாங்க கேட்க மாட்டேன், அவ கூட எல்லாம் கிடைச்சிட்டு அதை தியானிக்கப்படுது எல்லாம் எனக்கு வந்து கொண்டு சேருது. இப்ப என் ஜெபம் சுருக்கமாகி, கேட்கறது சுருக்கமாகி, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறது பெருசாது. உங்களுக்கு சுகம் இல்லையா, வியாதியா, எடுங்க. இயேசு கிறிஸ்துடைய அற்புதம் ஒன்றை வாசியுங்கள். வாசித்து காலையிலையும் ராத்திரியும் தியானி, உன் வியாதி அப்படியே போயிடும். ஆமென். உனக்கு வியாதி, அதை பத்தி யோசித்து தியானி. நீ கடனோடு இருக்கிறியா, எலிசட கதையை வாசித்து, அந்த விதவ பெண்ண கடன் எடுத்து நீ அதை வாசித்து அதே நினை. உன் ஃபேமிலியில பிரச்சனையா, ஃபேமிலி பிரச்சனைக்கு ஒண்ணு எடுத்து அதை நினை. நீ உன் பிரச்சனையை நினைக்காத, இந்த பிரச்சனை கத்தர் எப்படி அற்புதம் செஞ்சாங்க, அவர் எப்படி அதிசயம் செஞ்சாங்க, அதை தியானி. 2 நிமிஷம் செய் போதும், ராத்திரி 2 நிமிஷம் செய் போதும். என் கேள்வி, 2 நிமிஷம் செஞ்சா போதுமா? சொல்லுங்க. 2 நிமிஷம் செஞ்சா போதுமா? சத்தமா சொல்லுங்க. ஏன் போதாது? ஏன் ஆண்டு கேட்க மாட்டாங்க? போதா சொல்லுங்க, கேட்பாங்க. என்னப்பா 2 நாக்கு உனக்கு? நல்லா கவனிங்க. ஆண்டவர் எனக்கு தியானிக்க தான் சொன்னாங்க தவிர எத்தனை நிமிஷம் தியானிக்கணும் சொல்ல. இந்த வீட்டுல இந்த பொம்பளைகளுக்கு தானே, யாரு பொம்பளைகள், யாரு பொம்பளைகள், இந்த கல்யாணம் கட்டி இந்த புள்ளைகள் வச்சுக்க பொம்பளைகளுக்கு. இந்த பொம்பளைகள் என்ன செய்வாங்கன்னா, வீட்டுல இந்த மகமார்கள் வீட்டுல சும்மா தான் பிடிக்காது. ஏன் அது சும்மா கிடக்குது? இந்த மகமார்கள் மகமகள் மகள் சும்மா இருந்தா இந்த அம்மம்மாவுக்கு மாமியார்மாவுக்கு இருக்க முடியுது. எங்க வீட்டுல இருக்குதான குடும்பம், ஒரு மகளும் தாயும், அவங்க வேலைலாம் செஞ்சு கொடுப்பாங்க. என் மக ஃபுல்லா போன்ல ஏதோ டிக்டாக் செய்வா, என்ன செய்வா, ஃபன்னா இருப்பா, பேசுவா, ரைட், அவ படிப்பா, அவட வேலைகளை செய்வா. திடீர்னு அவங்க சிலர்களுக்கு இந்த சாமி வந்தானே பெண்களுக்கு, ஆமா பெண்களுக்கு சாமி வந்தா வேப்ப மகத்தை எடுத்து சிவன அந்த கதை, அந்த அந்த வந்தோன்னு சொல்லுவான், நான் வாஷ் எடுக்க போறேன், வீட்டை இன்னைக்கு நல்லா கிளீன் பண்ணி, இந்த ரூமை கிளீன் பண்ணி கூட்டி போட்டு மங்களும் சொல்லுவான். அவங்க வாஷ் எடுத்து வருவாங்க. ஏன் மக போன்ல இருப்பா, இல்லாட்டி ஏதாவது வெளிச்சோம் சூடாயும், உனக்கு கூட்டி போட தான் சொன்னேன், கிளீன் பண்ண தான் சொன்னேன். அவ சிம்பிளா சொல்ல, நான் கூட்டி தானே இருக்கேன், நான் கிளீன் பண்ணி தானே இருக்கேன். அவங்க பாப்பான், இவ 2 நிமிஷத்துல செஞ்சுவா, இவ செஞ்சிட்டு இருந்தன. ஆனா இந்த பொம்பளைகளுக்கு தானே இல்ல, அதாவது செஞ்சு கொண்டே இருக்கணும், கஷ்டப்படணும். ஆனா நம்ம கடவுள் அப்படி இல்லை. ஆமாவா இல்ல? சிம்பிளா செஞ்சுட்டா அவ்வளவுதான். நீ 2 நிமிஷம் செய், நீ 2 நிமிஷம் செய், உன் வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். அது 3 5 மாறும். அப்ப என்ன செய்யணும்னா, உங்க வாயில இருக்கணும் தியானம். கடவுள் இப்படித்தானே, நானும் பகல சில டிரைவ் பண்ணி கொண்டு வாச டிரைவ் பண்ணிக்கொண்டே நான் தியானிச்சுட்டு இருப்பேன். எனக்கு அதுதான் சக்சஸ். காத்துக்கு தியானிப்பேன். தியானிப்பது என்றால் வாயில சொல்லி கொண்டு இருக்கணும். எப்படின்னா, இந்த தனியை பேசுவாங்க, அது அதிகமா அந்த கொரியன் சொன்ன ஊழியர் சேகரனை பார்த்துக்க.
கொரியன்ஸ் வந்து படம் பார்ப்பான், நானும் பார்ப்பேன். அங்க தனியா ஒத்தேந்து பேசுவான் படத்துல. அந்த குட்டியனை கைவிட்டுடா, இப்படா என்ன செய்வேன், நான் யார்கிட்ட போவேன், நான் செத்து போன நல்லம், எனக்கு முடியல, தாங்க முடியல. அதாவது தன்னை ஃபீலிங்க மத்தனுக்கு சொல்லணும். அது அவனாவே தனியே பேசுவான். அதே விதமா தான் நீங்க தனியே பேசணும், தனியா பேசணும். அந்த கொரியா படம் மாதிரி. அந்த கொரியா படம் பார்க்க உங்களுக்கு தெரிய முடியாட்டி, சான்ஸ் கிடைக்காட்டி ஒரு மாட்டுக்கிட்ட போங்க. மாடு என்ன செய்யும், நல்ல புல்லெல்லாம் சாப்பிடும். அட வயிற்றுல 4 கண்டெய்னர் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் எடுத்து அது அப்படியெல்லாம் லோட் பண்ணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. அதுக்கு பிறகு என்ன செய்யும், ஒரு மூலையில போயிடும் உட்காந்து அதை அரைச்சு 2வது கண்டெய்னர், 3வது கண்டெய்னர், 4வது கண்டெய்னருக்கு வரும். அங்கதான் மாற்றம். மாடு என்ன செய்யும், அசை போடும். அசை போடுவது அதான் உன்னை எடுத்தது அதே சொல்லி கொண்டு போகணும். அதுதான் தியானம். அப்ப மாடு அசை போடுதுன்னா வர நன்மை என்ன, மனிதன் தியானிப்பதால் வர நன்மை என்ன, அதை பசம். ஒரு கருப்பு மாடு, என்னது, ஒரு கருப்பு பசு மாடு, மறுபடியும் ஒரு கருப்பு பசு மாடு பச்சை நிறை புல்லை தின்னு, ஒரு கருப்பு பசு மாடு பச்சை நிறை புல்லை தின்னு சிகப்பு நிற ரத்தத்தை வெள்ளை நிற பாலாய் கொடுக்கும். எல்லாம் சொல்லுங்க. ஒரு கருப்பு பசுமாடு பச்சை நிற புல்ல தின்னு சிகப்பு ரத்தத்தை வெள்ளை பாலாய் கொடுக்கும். அது எதால, இந்த அசை போடலாம். உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடக்கும். நான் சொல்றேன், இந்த 3 மாசத்துல உங்க வாழ்க்கை ஏறுவதை பார்ப்பாங்க. 2வது நான் சொல்றேன், இந்த ஜனவரி மாசம் 31ஆம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில வித்தியாசம் பார்ப்பீங்க. 3வது நான் சொல்றேன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க வார நேரத்துல உங்க லைஃப் வித்தியாசமா இருக்கும். ஆமென். God bless you.